ஹாய் வெல்கம் டு டிஎஸ்கே ஜாப் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி பிரின்சிபல் ஜாபுக்காக வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். பிரின்சிபல் ஜாப் இன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அதாவது ஐடிஐயில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 24/9/2021. இதில் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளே பண்ணியிருந்தா நீங்கள் அகைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். நேம் ஆஃப் த போஸ்ட் பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங். நேம் ஆஃப் த சர்வீஸ் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 6 இருக்கு. ஸ்கேல் ஆஃப் பே 56,100 rupeesல இருந்து 1,77,500 rupees வரைக்கும் இருக்கு. Distribution of vacancies will be announced later. Important dates and time கொடுத்திருக்காங்க. Last date for submission of online application 24/9/2021. Date of written examination paper 1 paper 2 ரெண்டு இருக்கு. ரெண்டுமே 7th November 2021. Paper 1 in morning, paper 2 in the evening. Qualifications பார்த்தீங்க அப்படின்னா SC, ST, MBC, DNC, BC, BCM and destitute widows of all categories பார்த்தீங்கன்னா minimum age 24, maximum age limit கிடையாது. Othersக்கு minimum age 24, maximum age should not have completed 30 years. ஏஜ் கன்செஷன் இருக்கு, இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி இருக்கவங்களுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஏஜ் கன்செஷன் இருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. A degree in any branch of engineering or technology of any recognized university or institution under the purview of All India Council for Technical Education. அதாவது any degree or any branch in engineering or technology. Practical experience in a workshop or factory for a period of not less than 3 years. 3 years and அதுக்கு மேல உங்களுக்கு practical experience வந்து workshopல இல்லைன்னா factoryல இருக்கணும். Certificate of physical fitness standard 3 or better vision உங்களுக்கு fitness இருக்கணும். Color blindness will be a disqualification. Knowledge in Tamil, adequate knowledge in Tamil வேணும். Registration fees, one time registration fees 150 rupees. Examination fees 200 rupees. Linking Aadhaar number with the one time registration is mandatory for applicants. நீங்க ஆதார் நம்பரை கண்டிப்பா உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் பண்ணிருக்கணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன் இருக்கு. இதுல எஸ்சி எஸ்டிக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்கு. எம்பிசிக்கு, எம்பிசி பிசி டினோட்டட் கம்யூனிட்டிஸ்க்கு 3 ஃப்ரீ சான்சஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 சான்சஸ் இருக்கு. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்கு. டெஸ்டிடியூட் விடோக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்கு. Mode of payment of examination fees. Written examination fees of 200 is payable by online through net banking, credit card or debit card on or before last date of submission of online examination. உங்களோட ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 200 rupees நீங்க ஆன்லைன் மூலமா பே பண்ணிருக்கணும். ஆஃப்லைன் மோட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஒன்லி நீங்க ஆன்லைன்ல தான் நீங்க பே பண்ண முடியும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பேப்பர் 1 பேப்பர் 2 இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் 3 கேட்டகரி இருக்கு. பேப்பர் 1 3 hours எக்ஸாம், மேக்ஸிமம் மார்க் 300. பேப்பர் 2 2 hours எக்ஸாம், மேக்ஸிமம் மார்க் 200. இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு 70 மேக்ஸிமம் மார்க்ஸ். இதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அண்ட் ஃபார் செலக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி BC BCM க்கு 171 minimum qualifying marks, others 228 marks.
selection procedure கொடுத்திருக்காங்க. Selection will be made in the 2 successive stages, written examination and oral test in the shape of an interview. Centers for examination கொடுத்திருக்காங்க. இதுல சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், நாகர்கோவில், மதுரை, உதகமண்டலம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், காரைக்குடி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி and வேலூர். General information கொடுத்திருக்காங்க. Person studied in Tamil medium. So இதை once go through பண்ணிக்கோங்க. இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க once go through பண்ணிக்கங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. How to apply? Applicants should apply only through online mode in the Commission's website www.tnpsc.gov.in or www.tnpscexams.in. இந்த ரெண்டு வெப்சைட்லயும் நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அதுக்கான பிரிஸ்கிரைப் ஃபார்மேட்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அனெக்சர் 1ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. அனெக்சர் 2ல சிலபஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல பேப்பர் 1ல என்னென்ன சிலபஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், யூனிட் 1 மேத்தமெட்டிக்ஸ், மேட்ரிசஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், இன்டகிரேஷன், வெக்டார் கால்குலஸ், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ், காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன், லாப்லாஸ் transform. யூனிட் 2 engineering physics, யூனிட் 3 engineering chemistry, யூனிட் 4 English, grammar, vocabulary, reading, writing, யூனிட் 4 basics of computer engineering, computer organization, system software, programming languages, basic computer networking, applications, IT enabled services, unit 6 basics of civil and mechanical engineering, unit 7 basics of electrical and electronic engineering, unit 8 principles of management, unit 9 total quality management, unit 10 environmental science and engineering, syllabus for written examination, general studies கொடுத்திருக்காங்க. unit 1 general science, unit 2 current events, unit 3 geography of India, unit 4 history and culture of India, unit 5 Indian polity, unit 6 Indian economy, unit 7 Indian national movement, unit 8 history, culture, heritage and socio-political movements in Tamil Nadu, unit 9 development administration in Tamil Nadu, unit 10 aptitude and mental ability, annexure 3 ல tentative timeline for the recruitment process கொடுத்திருக்காங்க. இதுல publication of results December 2021, certificate upload க்கு வந்து January 2022, certificate verification February 2022, date of oral test March 2022 and counseling March 2022. That's all. Thank you for watching.